கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரிய என்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:9. தனக்கு ஒரே பேரானவனையே ஒப்பு கொடுத்தான். ஆமேன். நாம் இன்று அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், நற்சாட்சி பெறுதல் பற்றி சிறிது தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஆபேல் தன்னிடத்தில் இருந்த மிகச்சிறந்ததை தேவனுக்காக கொடுத்தான். அந்த ஆபேலின் சாட்சியின் ஜீவியம், அர்ப்பணிப்பு பற்றி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. மற்றும் ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது தன்னுடைய மிகச் சிறந்ததை, தனது ஒரே குமாரன் ஈசாக்கையே தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். அதனால் ஆபிரகாம் பரிசுத்த வேதத்தில் விசேஷ இடம் பெற்றும் விட்டான். மற்றும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யும்படியாக பூமியில் இறங்கி வந்தபோது பிதாவும் இயேசு மீது பிரியம் கொண்டார். இயேசு இந்த உலகில் பிறக்கும் முன்பே பிதாவின் சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தார். கல்வாரியில் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்றும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்றும், இவருக்கு செவி கொடுங்கள் என்றும் இருமுறை பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று என்று சாட்சியும் சொல்லப்பட்டது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுடைய இந்த கடினமான ஊழியத்திற்கென்று உங்களை அர்ப்பணித்தவர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். சிலர் தங்கள் சொந்த நல்ல அரசு பணிகளை கூட விட்டு அர்ப்பணித்தவர்களாய் ஊழியம் செய்யலாம். சிலர் தங்கள் தாய் தந்தை குடும்பத்தையே அர்ப்பணித்தவர்களாய் தேவ ஊழியம் செய்து கொண்டும் இருக்கலாம். அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை குறித்து, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவனுக்கு செவி கொடுங்கள் என்று உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் சாட்சியும் தருகிறார். ஆம், என்றும் அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் தங்களுடைய நேரம், தங்களது பலம், தங்களுடைய மிகச் சிறந்ததை தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்தும் வருகிறார்கள். தேவனும் அவர்களில் பிரியப்படுகிறார். ஆமேன். God bless you.